அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்கான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ செஷனில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த இளையராஜா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள் நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே சொத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் விசேரப்பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். விஜய பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறப்ப அப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள் இதாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசு பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாத குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். இளையராஜா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டாமினேட்டடாக இருப்பீங்க. 2வது பாயிண்ட்டு ஈகோ குணம் அதிகமாக இருக்கும். 3வது பாயிண்ட்டு லட்சியவாதியாக இருப்பீங்க. 4வது பாயிண்ட்டு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். 5வது பாயிண்ட்டு சுமை தாங்கி போல் சின்ன வயசுலேயே குடும்ப சுமைகளை தாங்கக்கூடிய பொறுப்புகள் வந்துடும். 6வது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் அதே சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. 7வது பாயிண்ட்டு எல்லோரும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு தான் நடக்கணும் அப்படிங்கிற ரொம்பவே எதிர்பார்ப்பீங்க. 8வது பாயிண்ட்டு பேச்சு வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 9வது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்பம் அசிடிட்டி பிரச்சனை உண்டு. 10வது பாயிண்ட்டு திறமசாலியாக இருப்பீங்க. 11வது பாயிண்ட்டு திறமை இருந்தும் நிறைய தடைகளை சந்திப்பீங்க. 12வது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உண்டு. 13வது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க. 14வது பாயிண்ட்டு குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்வீங்க, சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி இருக்காது. 15வது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும். 16வது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 17வது பாயிண்ட்டு உங்கள் அப்பா உங்களுக்கு தாத்தாவுக்குலாம் திருப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். 18வது பாயிண்ட்டு இதன் காரணமாக ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். 19வது பாயிண்ட்டு அப்பா அவர் கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தைலாம் விலக்கி வச்சுருப்பார். 20வது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க. 21வது பாயிண்ட்டு யூரினரி பிரச்சனை உண்டு. 22வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 23வது பாயிண்ட்டு தயமமாக ஒரு பகையாகும். 24வது பாயிண்ட்டு மூத்த பிள்ளை மேலே அதிகமான பாசம், அந்த பிள்ளை மேலே அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும். 25வது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு. ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டீங்க. 26வது பாயிண்ட்டு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க. 27வது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு அல்லது ஆயுள் குறைபாடு பிரச்சனைகள் இருக்கும். 28வது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க பிரம்மச்சாரியாகவோ அல்லது மனதால் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. 29வது பாயிண்ட்டு காதல் ஃபெயிலியர் இருக்கும். 30வது பாயிண்ட்டு ஏட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. 31வது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உண்டு. 32வது பாயிண்ட்டு வாழ்க்கையில் புகழ் உண்டு. 33வது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. 34வது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு. 35வது பாயிண்ட்டு பெற்றவங்க போக ஒரு 3வது மனுஷங்களுக்கு கொல்லி போடக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க, அது மிகப்பெரிய பாக்கியம். 36வது பாயிண்ட்டு வெளியில் நல்ல பேர் நல்ல புகழ் கிடைக்குங்க, ஆனால் குடும்ப உறுப்பினர்களால் எந்த சப்போர்ட்டும் இருக்காது, ஆதரவும் இருக்காது. 37வது பாயிண்ட்டு நல்ல நிர்வாகத்திறமை உண்டு. 38வது பாயிண்ட்டு மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 39வது பாயிண்ட்டு மாமியார் டாமினேட்டடாக இருப்பாங்க. 40வது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 41வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 42வது பாயிண்ட் அப்பா வழியில் அற்ப ஆயுளில் இறந்து போனவங்க உண்டு, அவங்க நினச்சி நீங்கள் அமாவாசை தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும். 43வது பாயிண்ட் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். 44வது பாயிண்ட் இடம் வீடு சொத்தா லாபம் உண்டு. 45வது பாயிண்ட் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம், அது அவசியம் வழிபடணும். கன்னி தேவதை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டிருக்கேன். டெலிகிராம் ஆப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா புத்தகத்தை அனுப்பிச்சி வச்சுருவேன். நல்லபடியாக அந்த கன்னிதை வழிபாடு அவசியம் பண்ணணுங்க, ஏன்னா அது உங்கள் தெய்வம். 46வது பாயிண்ட் தொழில் போட்டிகள் உங்களுக்கு நிறையவே இருப்பாங்க. 47வது பாயிண்ட் வேலை தொழில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். 48வது பாயிண்ட் நிர்வாகத்திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. 49வது பாயிண்ட் நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும். 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க. இத்துடன் இளையராஜா என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.